Hi friends, in this class we will process costing sum number 30 okay. So sum number 30 is very easy sum. This is the concept extra A க்கு நார்மல் வேஸ்டேஜ் வந்து கொடுத்திருப்பாங்க, B க்கு நார்மல் லாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, C க்கு மட்டும் நார்மல் லாஸ் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க and ஃபைனல் ப்ராடக்ட்டும் கொடுத்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா. சோ கடைசியா வரக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்காது and நார்மல் லாஸோட இன்ஃபர்மேஷன் இருக்காது. சோ கிரெடிட் சைடுல நீங்க என்னென்ன போடுவீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. சோ நாம தான் அதை கண்டுபிடிக்க போறோம். சோ கொஞ்சம் ஈக்குவேஷன் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. So this is sum number 30 நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸி தான் एक्चुअली. சோ நம்ம வந்து டெபிட் சைடுல எல்லாமே நம்ம போட்டுறோம். சோ டோட்டல் வரப்ப கிரெடிட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லாஸ் பிளஸ் ஃபைனல் ப்ராடக்ட் ரெண்டுமே சேர்த்து டோட்டலா வரும் ஓகேங்களா. சோ அந்த டோட்டலா நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷன் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிப்போம். சோ அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ 30 sum வந்து நம்ம ஈஸியா டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. சோ உங்களுக்கு நார்மலா process A, process B, process C வந்து போட தெரியும் ஓகேங்களா. சோ process C ல நார்மல் லாஸும் and finished product நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் இந்த சம்ல ஹைலைட் ஆன பாயிண்ட் ஓகே. ஓகே சோ சம் நம்பர் 30 குள்ள போவோம். a product passes through process A, B, C மூணு process மூலமா உள்ள போகுது 10000 யூனிட் at a cost of 1.1 were issued at a process A. process A ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா process A. சோ ஸ்டார்டிங்ல எவ்வளவு யூனிட் வந்து உள்ள கொடுக்கறாங்க 10000 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் வந்து உள்ள கொடுக்கறாங்க at the cost of 1.10 ஓகேனா. சோ கிறிஸ்பியா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. யூனிட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் அட் process A வந்து பாத்தீங்கன்னா 10000 யூனிட் at cost of 1.10 ல உள்ள கொடுக்கறாங்க ஓகே. சோ process A அக்கவுண்ட் நீங்க போடுறப்ப மெட்டீரியல் இன்ட்ரோ듀ஸ் சொல்லி 10000 into 1.10 போடினா 11000 வரும் ஓகேங்களா. சோ 11000 வரும். சோ இத நீங்க டெபிட் சைடுல நீங்க போட்டுறீங்க ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the other direct expenditure ஓட இன்ஃபர்மேஷன் வந்து கீழ கொடுத்திருக்காங்க. சோ இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம் டெபிட் சைடுல தூக்கி போடலாம். sundry materials ஒரு 1500. சோ sundry materials 1500 போட்டுக்கோங்க. direct labor வந்து 4500. சோ 4500 போட்டுக்கோங்க. direct expenditure 1000. சோ direct expenditure 1000 நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா wastages of process A வந்து 5%, process B வந்து 4%. So இது given information ல wastages சொல்லிட்டு process A வந்து 5% and process B வந்து 4% கொடுத்திருக்காங்க. process C க்கு எவ்வளவு wastages சொல்லி கொடுக்கல ஓகேங்களா. ஓகே சோ இந்த நார்மல் வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஸ்கிராப் வரும் பாத்தீங்களா. அந்த ஸ்கிராப்பை நம்ம சேல் பண்றது A வந்து ஒரு யூனிட்டுக்கு 0.25. சோ A வந்து ஒரு யூனிட் at 0.25 ல நம்ம சேல் பண்ண போறோம் ஸ்கிராப்பை. நெக்ஸ்ட் B வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 0.50. சோ B வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் வந்து ஒரு யூனிட்டை 0.50 க்கு ஸ்கேல் பண்ண போறோம் ஓகேங்களா. and C க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ C ல இருந்து நான் வரக்கூடிய நார்மல் லாஸை அந்த ஸ்கிராப்பை நம்ம 1 ரூபாய்க்கு பெர் யூனிட்டுக்கு நம்ம சேல் பண்ற போறோம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இந்த நார்மல் லாஸ் நம்ம போட்டுறோமா. சோ process A ல நார்மல் லாஸ் வந்து 5%. சோ 5% ஆன் இன்புட் எவ்வளவு கொடுத்திருக்கோமோ அதுல 5% ஓகேங்களா. சோ இன்புட் எவ்வளவு இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கோம் 10000 இன்புட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்கோம். இதுல 5% போடிங்க அப்படினா 10000 into 5% நீங்க போடிங்கனா நார்மல் லாஸ் வந்து 500 வரும் ஓகேங்களா. ஓகே சோ இப்போ இதோட ரேட் வந்து ஸ்கிராப் சேல் வந்து எவ்வளவுக்கு பண்றாங்க 0.25 க்கு. சோ ரேட் வந்து 0.25 நீங்க கிரெடிட்ல போட்டுக்கோங்க. சோ 500 into 0.25 போட்டா 125 வரும் ஓகேவா. இது நார்மலா நம்ம பார்த்த கான்செப்ட் தான் ஓகே. இப்போ process B க்கு நம்ம எவ்வளவு அனுப்புவோங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். சிம்பிள் தானே. एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10000 யூனிட் ஆஃப் இன்புட் நம்ம கொடுத்திருக்கோம். நார்மல் லாஸ் 500 ஆயிருக்கு அப்படினா ரிமைனிங் 9500 நம்ம அவுட்புட்டா ஃபினிஷ் ஸ்டாக்கா வந்திருக்கு. இத process B க்கு நம்ம அனுப்புவோம் ஓகே. ஓகே சோ இப்போ அமௌண்ட் வந்து பாருங்க டோட்டலா இன்னொரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. என்னன்னா ஓவர்ஹெட் சார்ஜ் at 160% ஆஃப் டைரக்ட் லேபர் இந்த பாயிண்ட நம்ம விட்டுட்டோம் ஓகேங்களா. சோ ஓவர்ஹெட் வந்து பாருங்க டைரக்ட் லேபர்ல 160% வந்து ஓவர்ஹெட். சோ டைரக்ட் லேபர் இங்க எவ்வளவு டைரக்ட் லேபர் வந்து பாருங்க இங்க 4500. இதுல எத்தனை percentage ஓவர்ஹெட் 160%. சோ 4500 into 160% போனா 7200 வரும். இது வந்து உங்களோட ஓவர்ஹெட் ஓகேங்களா. ஓகே இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாருங்க 25200 வரும் ஓகேங்களா. ஓகே சோ இந்த 25200 நீங்க டபுள் சைடுல நீங்க டோட்டலா போட்டுக்கோங்க ஓகே. ஓகே சோ இந்த 25200 மைனஸ் நார்மல் லாஸ் ஸ்கிராப் மூலமா வந்து அந்த இன்கம் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து எவ்வளவு வருது 25075ங்கிறது தான் உங்களோட நெட் ஆக்சுவல் காஸ்ட் ஓகேவா. ஸ்கிராப் போக உங்களோட காஸ்ட் எவ்வளவு 25075 கிளியரா. சோ டோட்டல் காஸ்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க டிவைட் பண்ணினா நார்மல் லாஸ் போக நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பெர் யூனிட் 2.64 கிடைச்சிரும்.
இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராசஸ் பிக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ப்ராசஸ் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9500 யூனிட்டை நீங்கள் அனுப்புகிறீங்க அட் 2.64 ரேட்டை அட் 25,075 ரூபாய்க்கு ப்ராசஸ் பிக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ராசஸ் பிக்கு வருவோம். சண்டரிங் மெட்டீரியல் 1500 ரூபா நீங்கள் டெபிட்டில் போட்டுருவீங்க. அப்புறம் டேரக்ட் லேபர் வந்து 8000 நீங்கள் டெபிட்டில் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1000 நீங்கள் வந்து டெபிட்டில் போட்டுருவீங்க. ஓகே ஓகே, ஸ்பீடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ப்ராசஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். ஸோ அதான் ஸ்பீடாக போகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓவர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் என்ன கொடுத்துருக்குறாங்க, 160% ஆஃப் டேரக்ட் லேபர். ஓகேங்களா? ஸோ இங்கே டேரக்ட் லேபர் எவ்வளோ இருக்குது, 8000. இதில் 160% போடணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ டேரக்ட் லேபர் வந்து பார்த்திங்கன்னா 8000, இதில் 160% போட்டிங்கன்னா 12,800 ரூபா உங்களுக்கு ஓவர் ஹெட்டாக வரும். கிளியராக? ஸோ டோட்டலாக உங்களோட காஸ்ட் எவ்வளோ, 48,375. யூனிட் வந்து 9500. ஸோ இதை நீங்கள் டோட்டலில் டபுள் சைடில் போட்டுக்கோங்க. கிளியராக? ப்ராசஸ் பியில் உங்களுக்கு வேஸ்டேஜஸ் எவ்வளோ, 4% நார்மல் லாஸாக. ஸோ நீங்கள் உள்ளே கொடுத்த இன்புட் வந்து 9500, இதில் 4% வந்து லாஸ். அப்படின்னா 9500 × 4% போடுங்க, 380 யூனிட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்குது. ஓகே, இந்த நார்மல் லாஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்க்ராப்பை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறோம், பி வந்து பார்த்திங்கன்னா 0.5 ருபீஸுக்கு நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ 0.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 190க்கு நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ப்ராசஸ் சிக்கு எவ்வளோ அனுப்ப போகிறோம், இந்த ஃபினிஷ் ஸ்டாக்கை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? 9500ல் 380 வந்து நார்மல் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 9120 நம்ம ப்ராசஸ் சிக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ 48,375 ஸ்க்ராப்பு இன்கம் 190 கழிச்சிட்டிங்கன்னா நெட்டாக உங்களுக்கு எவ்வளோ காசாக இருக்குது, 48,185 ரூபா நெட்டாக உங்களுக்கு செலவாக இருக்குது. ஸோ நீங்கள் 48,185 பை 9120 போனால் 5.28 வந்து ரேட்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ராசஸ் சியில் தாங்க ட்விஸ்ட்டு ஹைலைட்டானது. ப்ராசஸ் சி தான். இதில் தான் நார்மல் லாஸ் கொடுக்கல, ஃபினிஷ் ஸ்டாக் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்டுமே நார்மல் லாஸில் கொடுக்கலாங்க. கிளியரா? ஸோ நாம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அது. ஓகே, போட்டுடலாம். ஸோ ப்ராசஸ் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் சி இப்போ ப்ராசஸ் பியிலேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ப்ராசஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா 9120 யூனிட்டை. ஸோ 9120 யூனிட் டெபிட்டில் போட்டுக்கோங்க. ரேட்டு வந்து ரேட் இந்த இருக்குது 5.28 ரேட்டில். ஸோ 5.28 ரேட்டில் நீங்கள் டெபிட்டில் போட்டுக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட்டு 48,185. 48,185. ஸோ 48,185 நீங்கள் டெபிட்டில் போட்டுங்க. இப்போ ப்ராசஸில் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். மெட்டீரியல் 1500. ஸோ மெட்டீரியல் 1500 நீங்கள் போட்டுக்கோங்க. லேபர் வந்து 6500. ஸோ லேபர் டெபிசியில் 6500 போட்டுக்கோங்க. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 1503. ஸோ டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 1503 போட்டுக்கோங்க. ஓவர் ஹெட் என்ன, 160% ஆஃப் டேரக்ட் லேபர். ஓகேங்களா? ஸோ டேரக்ட் லேபர் வந்து இங்கே 6500, இதுக்கு 160% நீங்கள் போட்டிங்கன்னா ஓவர் ஹெட் 10,400 வரும். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 68,088. இந்த டெபிட் சைடில் பிரச்சனையே கிடையாது, கிரெடிட் சைடு மட்டும் தான் அவங்க கொடுக்கல. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இந்த 68,000 டோட்டல் காஸ்ட்டும் கிரெடிட் சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? அப்போது டோட்டல் காஸ்ட் வந்து 68,088. கிரெடிட் சைடில் என்ன இன்ஃபர்மேஷனை நம்ம போடுவோம், நார்மல் லாஸ் இருக்குது, அப்புறம் ஃபினிஷ் ஸ்டாக் இருக்குது. இங்கே இந்த சைடில் அப்நார்மல் லாஸ் பற்றி இந்த சம்மில் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்புட் இவ்வளோ கொடுத்துருக்கோம், அவுட்புட் இவ்வளோ வந்திருக்குது, நார்மல் லாஸ் இவ்வளோ. இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அப்நார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே அவுட்புட்டும் இல்லை, இன்புட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, நார்மல் லாஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அப்நார்மல் லாஸ் இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ ஃபினிஷ் ஸ்டாக்கும் நார்மல் லாஸ் மட்டும் தான் கிரெடிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் காசுங்கிறது என்னது, நார்மல் லாஸில் நம்ம ஸ்க்ராப் சேல் பண்ணுறோம்ல அந்த அமௌண்ட்டை, நார்மல் லாஸை ப்ளஸ் ஃபினிஷ் ஸ்டாக்கை நம்ம ஃபினிஷ் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், 68,088க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நார்மல் லாஸோட குவான்டிட்டி வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நார்மல் லாஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது கொடுக்கல. கிளியரா? ஆனால் நார்மல் லாஸை ஸ்க்ராப் நம்ம சேல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நார்மல் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து ஸ்க்ராப் எவ்வளோ சேல் பண்ணுறோம், ₹1 நம்ம சேல் பண்ணுறோம். கிளியரா? ஸோ நார்மல் லாஸ் எவ்வளோங்கிறது கொடுக்கல. நார்மல் லாஸ் குவான்டிட்டியை எக்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நார்மல் லாஸ் ஸ்க்ராப்பை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்,
எக்ஸ் குவான்டிட்டியை நீங்கள் ₹1 நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஸ்கிராப்போட செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹1 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் குவான்டிட்டியை நீங்கள் ₹1 நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ நார்மலாக ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. கிளியரா? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபினிஷ் ஸ்டாக் வந்து என்னவாக இருக்கும்? ஃபினிஷ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஃபினிஷ் ஸ்டாக்குங்கிறது என்னது? நீங்கள் 9120 இன்புட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நார்மல் லாஸ் போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குதோ அதான் ஃபினிஷ் ஸ்டாக். அப்படி தானே? இன்புட் கொடுத்த இன்புட்டில் நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இது ரெண்டும் போக ரிமைனிங் எவ்வளோ வெளியே வருதோ இதுதான் உங்களோட ஃபினிஷ்டு ஸ்டாக். அப்படி தானே? இங்கே அப்நார்மல் லாஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இன்புட் நீங்கள் கொடுத்ததுலேருந்து நார்மல் லாஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஸ்டாக் கிடச்சிரும். கிளியரா? ஸோ நீங்கள் யூனிட்ஸ் எவ்வளோ இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நார்மல் லாஸ் குவான்டிட்டியை ஓகே. ஸோ யூனிட்ஸ் எவ்வளோ இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நார்மல் லாஸ் யூனிட்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஸ்டாக்கோட யூனிட்ஸ் கிடச்சிரும். அப்படி தானே? ஸோ யூனிட்ஸ் எவ்வளோ இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க? ப்ராசஸ் பியிலேருந்து 9120 யூனிட்ஸ் நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ 9120 யூனிட்ஸ் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க. நார்மல் லாஸ் இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ? நார்மல் லாஸ் நம்ம எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எக்ஸ் குவான்டிட்டி வந்து எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ நார்மல் லாஸ் குவான்டிட்டி வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போது ஃபினிஷ் ஸ்டாக்கை நம்ம எப்படி எழுதுவோம்? 9120 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ ஃபினிஷ் ஸ்டாக் இருக்க இடத்துல 9120 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 68,088 ரூபா நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. சரி. இங்கே நான் ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கிறேன். அது என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா இல்லைன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த 9000 இங்கே ஸ்க்ராப் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது என்ன மிஸ்டேக்குங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்க்ராப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ருப்பீஸில் வேல்யூவில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி எக்ஸ் இன்ட்டு 1 செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே ருப்பீஸில் வேல்யூவில் வந்திருக்கு. ஆனால் ஃபினிஷ் ஸ்டாக் இங்கே நம்ம எதில் போட்டோம்? ஃபினிஷ் ஸ்டாக்கு யூனிட்ஸில் வந்து நார்மல் லாஸ் குவான்டிட்டி யூனிட்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபினிஷ் ஸ்டாக் யூனிட்ஸில் வந்துருக்குது. இது வந்து யூனிட்டு. ஸோ நம்ம எல்லாமே வேல்யூவில் நம்ம போட்டுட்ருக்கணும்னா இதுவும் நம்ம வேல்யூவில் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? அப்போது ஃபினிஷ் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன வரும்? ஃபினிஷ் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன வரும்? ஃபினிஷ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூ என்ன வரும்? குவான்டிட்டி இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட்டால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதோ காஸ்ட் பெர் யூனிட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டுனா ஃபினிஷ் ஸ்டாக் கிடச்சிரும். காஸ்ட் பெர் யூனிட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சம்மில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ஃபைனல் ப்ராடக்ட் வாஸ் சோல்டு அட் ₹10 பெர் யூனிட்டை. கடைசியாக வரக்கூடிய ஃபினிஷ் ஸ்டாக்கை ₹10 நம்ம சேல் பண்ண போகிறோம் வித் ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆன் சேல்ஸை. எவ்வளோ இந்த செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுன்னா 20% ஆஃப் சேல்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? கிளியரா? ஸோ காஸ்ட் அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கிடச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹10, ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆன் இந்த ₹10. ஓகேங்களா? ஸோ 20% ஆன் செல்லிங் ப்ரைஸை. அப்போ 10 - 20% கேல்குலேட்டரில் நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ₹8 வரும். இதுதான் காஸ்ட் பெர் யூனிட். ஸோ காஸ்ட் பெர் யூனிட் வந்து உங்களுக்கு ₹8. கிளியரா? ஓகே. காஸ்ட் பெர் யூனிட்ஸ் ₹8. அப்போது இந்த குவான்டிட்டி இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் நீங்கள் போடுவீங்களா? ஸோ குவான்டிட்டி இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் போட்டால் உங்களுக்கு வேல்யூ ருப்பீஸில் வந்துடும். அப்படி தானே? அப்போ 9120 மைனஸ் எக்ஸ் போடுவீங்க இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் வந்து ₹8 நீங்கள் போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 68,088. ஓகே. ஸோ இது நீட்டாக எழுதிடுவோமே. 1xனால் எக்ஸ்ன்னு நீங்கள் போடுங்க ப்ளஸ் 8 இன்ட்டு 9120 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 68,088. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் இந்த 8 நீங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 இன்ட்டு 9120 போட்டிங்கன்னா 72,920 960 ஐ திங்க் ஸோ 60. ஓகே. இப்போ 8 இன்ட்டு எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா -8x. கிளியரா? ஈக்குவல் டு 68,088 வருது. ஓகே. இப்போ இந்த எக்ஸையும் இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போது -7x வருமா?
ப்ளஸ் 72,960 ஈக்குவல் டு 68,088. ஓகே, இப்போ மைனஸ் 7x ஈக்குவல் டு இந்த மைனஸ் இது அங்கே போணுச்சுன்னா மைனஸில் போகும் அப்படி தானே. ஸோ மைனஸ் 72,960 சொல்லி இது அங்கிட்டு போகும். அப்போது 68,088 மைனஸ் 72,960 நீங்கள் போட்டிங்கன்னா மைனஸ் 4,872 வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸும் மைனஸும் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 48,72 பை 7 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 696 யூனிட். ஓகே, இப்போ எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோமே. இந்த எக்ஸில் நம்ம என்ன டினோட் பண்ணோம்? எக்ஸுங்கிறது நார்மல் லாஸோட குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ நார்மல் லாஸோட குவான்டிட்டி வந்து 696. கிளியரா? ஸோ நார்மல் லாஸோட குவான்டிட்டி வந்து 696. அப்பா, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட ரேட் வந்து கொடுத்துருந்தாங்களா? ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? சியோட ஸ்கிராப் வேல்யூ, நார்மல் லாஸோட ஸ்கிராப் வேல்யூ வந்து ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 696 இன்ட்டு ₹1 நீங்கள் போட்டிங்கன்னா 696 வந்து நார்மல் லாஸோட ஸ்கிராப் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிரெடிட்டில் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ஃபினிஷ் ஸ்டாக்கோட குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 9,120 மைனஸ் எக்ஸ் மைனஸ் நார்மல் லாஸ். நீங்கள் அப்படி அவ்வளோ தூரம்லாம் போட வேண்டாம். ஃபினிஷ் ஸ்டாக்கோட குவான்டிட்டி என்னவாக இருக்கும்? இங்கே 9,120, இங்கேயும் 9,120. ஸோ 9,120 மைனஸ் நார்மல் லாஸ் 696 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஸ்டாக்கோட குவான்டிட்டி எவ்வளோ வரும்? 8,424. ஃபினிஷ் ஸ்டாக்கோட குவான்டிட்டிங்கிறது என்னது? இன்புட் கொடுத்துருக்கீங்க, அதில் நார்மல் லாஸ் ஆகிருக்குது, அது போக எவ்வளோ வந்திருக்குது? இன்புட் 9,120 கொடுத்துருக்கீங்க, நார்மல் லாஸ் 696 இருக்குது, இது போக 8,424 வந்து ஃபினிஷ் ஸ்டாக்காக வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதோட காஸ்ட் பெர் யூனிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே செல்லிங் ப்ரைஸ் போடுவோமா, காஸ்ட் பெர் யூனிட் நம்ம போடுவோமா? காஸ்ட் பெர் யூனிட் தான் நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். செல்லிங் ப்ரைஸ் நம்ம எதுலேயுமே போட மாட்டோம், ஒன்லி ஸ்கிராப் சேலுக்கு மட்டும் தான் போடுவோம். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் ஸ்டாக் வந்து நீங்கள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹8. ஸோ காஸ்ட் பெர் யூனிட் இங்கே ₹8 பார்த்தோமா? ஸோ ₹8 நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 8,424 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 67,392 வரும். இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆட் பண்ணிப்பாங்க, ரெண்டு பக்கமும் டேலியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதான் ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஸோ இந்த சம்மில் பெருசாக ஒன்றுமே கிடையாது, இந்த ஒரு சின்ன விஷயம் தான். நார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஃபினிஷ் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிக்கிறோம், கொஞ்சம் நம்ம பிரெயினை நம்ம அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் மெத்தடாக நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள். அந்த சம் பார்க்குறப்ப கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன சம் தான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் மேக்ஸிமம் யாருக்கும் டவுட் வராது. அப்படியே டவுட் வந்தாலும் நீங்கள் கேட்காமல் இருக்காதீங்க, கேட்டுருங்க. ஓகேங்களா? சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த சம் பார்ப்போம்.